வணக்கம். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாடம் 7 இதை பற்றி படிக்க இருக்கின்றோம். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாடத்தில் அதனுடைய பயிற்சி, வளர்ச்சி, நோக்கங்கள் இவைகளை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். இதனுடைய பொருள் என்ன, இயல்பு என்ன, வளர்ச்சி என்றால் என்ன, பல்வேறு முறைகளில் நாம் எப்படி டெவலப்மெண்ட் செய்ய இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முன்னுரை. மனித ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது. அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். மனிதருக்கு விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பங்கள் நிறுவனத்தின் மேல் இருக்க வேண்டும். வேலையாட்களிடத்தில் அதிகமான சக்தி இருக்கிறது. அந்த சக்தி அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கின்றது. அவைகளை சரியான முறையில் நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். இந்த தனிநபரின் மொத்த கூட்டு அந்த சக்தியானது நிறுவனத்தின் மொத்த செயல்திறனாக மாற வேண்டும். நிறுவனத்தின் உற்பத்தியாக அது மாற வேண்டும். தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நிறுவனத்தினுடைய தரம், அளவு ஆகியவைகள் உயர வேண்டும். இவை அனைத்தையுமே இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாடத்தில் சம்பந்தமாக இருப்பதால் படிக்கப் போகின்றோம். மனித ஆற்றல் தரம் சிறப்பாக செயல்பட பயிற்சி மிக அவசியமாக இருக்கிறது. தொழிலாளர்கள் முதலில் வேலையில் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு புதியதாக இருக்கும், அனைத்தும் புதியதாக இருக்கும். அதற்கு ஓரியன்டேஷன் பயிற்சி, இந்த நிறுவனம் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறது போன்றவற்றை விளக்குவதற்கு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுக்கிறார்கள், அல்லது ஆரம்ப கால பயிற்சி. ஆகவே அந்த பயிற்சியானது பயன்படுகிறது. சில காலம் சென்றவுடன் அவர்களுக்கு தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகவும், தொழிலை பற்றி புதுமைகளை கண்டறியவும் பயிற்சி அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆரம்ப கட்டத்திலும் சரி, இடைப்பட்ட காலத்திலும் சரி, என்றால் ப்ரமோஷன் வேணுங்கின்ற பொழுது அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. ஆகவே இன்றைய காலத்தில் தொழில்கள் சிக்கல்கள் நிறைந்தது, புதுமைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே பயிற்சி மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பயிற்சி பெறுவதும் உயர்த்துதலும் அவசியமாக இருக்கிறது. பாடம் 7.2 பொருள், பண்பு பயிற்சி, வளர்ச்சி ஆகியவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். கருத்துக்கள், இதை பற்றியான கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பயிற்சி அறிவு என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி பார்ப்போம். திறன்களை எவ்வாறு வளர்க்கின்றோம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவை பயிற்சியானது குறுகிய கால பயிற்சியும் இருக்கிறது, நெடிய கால நீண்ட நாள் பயிற்சியும் இருக்கிறது. முதலில் தொழிலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டவுடன் பணியிடத்தில் அமர்கிறார்கள். பின் பயிற்சி அவசியமாக இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் திறனோடு அவர்கள் செயலாற்றுவார்கள். ஆகவே வளர்ச்சி, நீண்ட நாள் கல்வி முறைகளும் இருக்கிறது. அது ஒரு வேளைக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவைப்பட்டால் நீண்ட நாள் பயிற்சியும் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த பயிற்சியானது ஒழுங்கானதாகவும் முறையானதாகவும் இருக்கும். அதன் மூலம் மேலாளர்கள் கருத்துக்களை, பாட சம்பந்தமான அறிவு பெறுவார்கள். மேலாளர்களும் பெறுவார்கள், தொழிலாளர்களும் பெறுவார்கள். தொழில்திறன் மட்டுமல்லாமல் இவைகள் ஆளுமையை உயர்த்துகின்றன. ஒரு தொழிலாளி தொழில் சார்ந்த கல்வியை பெறுவதோடு தன்னுடைய ஆளுமையும் அவர் வளர்த்துக் கொள்கின்றார், திறமை உள்ளவராக ஆகின்றார். ஆகவே அவருடைய சொந்த திறன்களையும் அவர் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த பயிற்சியானது உதவியாக இருக்கிறது. இந்த பயிற்சி கல்வி அறிவு பெறுதல் நம்முடைய மூளை வளர்ச்சி அல்லது மூளையை கூர்மையாக்குது. புதிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், புதிய விதிகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆட்டிடியூட் சேஞ்ச், அந்த தொழிலாளர்களுடைய மனப்பான்மையை மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. பிஹேவியரல் சேஞ்ச், நடத்தை மாற்றம், தொழிலாளருடைய நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கும் உதவி செய்கிறது. ஆகவே இந்த பயிற்சியானது வரிசை கிரமமாக இருத்தல் நல்லது. ஒரு ஒழுங்காகவும் வரிசை கிரமமாக இருந்தால்தான் அவைகளை ஒன்றிலிருந்து அடுத்த படிக்கு தொழிலாளர்கள் கொண்டு செல்ல முடியும். ஏற்கனவே சொன்னது போல குறுகிய கால பயிற்சியானது இதற்கு உதவிகரமாக இருக்கிறது. அதில் குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன, தொழில்நுட்பங்கள் சொல்லித்தரப்படுகின்றன, இயந்திரவியல் பற்றி சொல்லித்தரப்படுகின்றன. இவைகளும் அந்த பயிற்சியில் அடங்கும். ஆகவே தொழிலாளர்கள் அந்த திறன்களை உணர்கிறார்கள். நீண்ட கால பயிற்சியிலும்
பல்வேறு வகையான கல்வி முறைகளை அவர்கள் தொழில் கல்வி முறைகளை தெரிந்து கொள்கிறார்கள். மேலாளர்களும் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கருத்துக்களை தொழிலாளர்களுக்கு கூறுகின்றார்கள். பாட அறிவை போதிக்கின்றார்கள். இவர்கள் பொது அறிவு பெற்றுக் கொள்கிறார்கள். பொது நோக்கத்திற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே அந்த நிறுவனமானது மேலும் வளர்ச்சி பெறுகிறது. ஆகவே இந்த பயிற்சியின் மூலம் நிறுவனமானது நல்ல வளர்ச்சியை பெறுகிறது. அவைகள் சிறப்பான முடிவுகளை அவைகள் தருகின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படுகின்றன. ஆகவே அதற்கான கோட்பாடுகளை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். புதிய பிரச்சனைகள் என்ன, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவைகளை எவ்வாறு தீர்வு செய்து கொள்வது போன்றவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள். அவைகள் நடத்தை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தொழில் அல்லது தொழில்நுட்பம் சம்பந்தமானவைகளாக இருந்தாலும் சரி, இயந்திரவியல் சம்பந்தமானவைகளாக இருந்தாலும் அவைகளை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த பயிற்சியானது உதவுகிறது. மேலும் அவர்கள் தலைமை பண்பு அல்லது லீடர்ஷிப் கேரக்டரிஸ்டிக்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், வளர்த்துக் கொள்கிறார்கள். இந்த வகையான தூண்டுதல்கள் நேர்மையான எண்ணங்களை உயர்த்துகின்றன, உயர்ந்த விருப்பங்களை கொடுக்கின்றன. ஆகவே ஏற்கனவே நாம் பார்த்தது போல் ஆட்டிடியூட் சேஞ்ச், பிஹேவியரல் சேஞ்ச் இவற்றுக்கு இந்த பயிற்சியானது உதவிகரமாக இருக்கிறது. மேலும் சிறப்பான பணியாளர்கள் மேற்கொள்கிறார்கள். சிறப்பான பணியாளர்கள் இதன் மூலம் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதையும் இதற்கு கீழ் உள்ள பணியாளர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு இருக்கும்போது அந்த பணியாளர்கள் நிறுவனத்துடன் ஒன்றித்து போகிறார்கள். எப்பொழுது நிறுவனத்துடன் ஒன்றித்து போகிறார்களோ அவர்கள் இந்த நிறுவனத்தை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அவர்கள் மற்ற தொழிலாளர்களுக்கு மாதிரியாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் மேம்பட்ட தொழிலறிவை தனக்கு கீழ் உள்ள தொழிலாளர்களுக்கு கொடுப்பார்கள். அதை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். அந்த கல்வி மூலம் மாற்றங்களை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு நிறுவனத்திலிருந்த கல்வியானது அடுத்த நிறுவனத்திற்கும் எடுத்து செல்லப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த திட்டமிட்ட பயிற்சியானது பணியாளர்களை பயனாளிகள் ஆக்குகின்றது. அதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஆகவே அதன் மூலம் தனிநபர் வளர்ச்சியும் நிறுவனமும் வளர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு உயர்நிலைக்கு போகிறது. நிறுவனங்கள் போட்டித்தன்மை உடையவராக மாறுகின்றன. ஒரு நிறுவனம் வேறு அல்லது சமமான நிறுவனத்துடன் போட்டி செய்யக்கூடிய நிலையில் வருகிறது. நிறுவனத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன, புதிய கண்டுபிடிப்புகள் இந்த நிறுவனத்தில் ஏற்படுகின்றன. இந்த தனித்தன்மை மற்றவர்களிடத்தில் தனித்தன்மை கிடைக்கிறது. ஆகவே மற்ற நிறுவனங்களிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. தொழிலாளர்களும் இந்த பயிற்சியின் மூலம் தனித்தன்மை பெற்று மற்ற பணியாளர்களிடமிருந்து வேறுபட்ட தன்மையுடன் செயல்படுத்துகிறார்கள். இந்த கல்வியானது சிலருக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கிறது. ஒவ்வொருவரின் தேவையை வளர்த்துகிறது. பெரிய நிறுவனங்கள் அதிகமாக பணம் செலவு செய்து அதன் மூலம் அதிக பயிற்சி கொடுத்து அதன் மூலம் தன்னுடைய பணியாளர்களை திறமை மிக்கவர்களாக ஆக்கி அதன் மூலம் அதிகமான உற்பத்தி செய்து அதன் மூலம் அதிகமான லாபத்தை பெறுகின்றார்கள். 3-5% பணமானது ஒரு நிறுவனமானது அடல்ட் எஜுகேஷன் போன்ற பாடங்களை கற்பிக்க செலவு செய்கிறதாக ஆய்வுகள் கூறுகின்றன. 2% நிறுவனங்கள் வேலை நேரத்தை பயிற்சிக்கு ட்ரைனிங் செய்வதற்கு ஒதுக்குவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகவே ஒவ்வொரு நிறுவனமும் தனது தேவைக்கேற்ப தனது சக்திக்கேற்ப பணத்தை செலவு செய்கிறது. ஆகவே பெரும்பாலான நிறுவனங்கள் 2% வருமானத்தை இது போன்ற பயிற்சிகளுக்கு செலவழிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆகவே இது ஒரு தொடர்கல்வி. இந்த பயிற்சியானது ஒரு தொடர்கல்வியாக இருக்கிறது, நிரந்தர பயிற்சியாக இருக்கிறது. 2 நூற்றாண்டுகள் இதுபோல் நடக்கிறது. டெனிஸ் டிடோரட் அந்த பிரெஞ்சு தத்துவ ஞானியை கூறியது, கல்வியானது பள்ளியோடு முடிந்து விடுவது அல்ல, எல்லா வயதிலும் தேவை. இந்த கல்வி பெறுதல், பயிற்சி பெறுதல் ஒரு நிலையில் முடிந்து விடுவதல்ல, பள்ளிக்கூடத்தோடு படிப்பதோடு மட்டும் முடிவதல்ல, தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அது இருக்கிறது. எல்லா வயதிலும் அது தேவை. ஒவ்வொரு நொடியும் கற்றல் வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நாம் புதிவைகளை கற்றுக்கொள்கிறோம். அது உணவிலிருந்து, உடையிலிருந்து, நடத்தையிலிருந்து, மனப்பான்மைகளிலிருந்து, நாம் செல்லும் வேலை செய்யும் இடங்களில் உள்ள பணியாளரிடத்திலிருந்து, தொழில் நிறுவனங்களிலிருந்து அனைத்திலும்
புதிய கற்றலானது இருக்கிறது. இது வாழ்நாள் முழுவதும் இருத்தல் அவசியம் என்பதை பிரெஞ்சு தத்துவஞானி டெனிஸ் டிடோரட் கூறியுள்ளார். தற்காலத்தில் இது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மாற்றங்களை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்பொழுது நாம் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆகவே நிறுவனத்துடைய அறிவு வளர்ச்சி தேவையானதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் போட்டியோடு மற்ற நிறுவனங்களோடு அந்த நம்முடைய நிறுவனமும் போட்டி போடும். கல்வியில் தர்க்க முறை அறிவு வளர்ச்சி, லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க முறையில் அந்த கல்வியானது இருக்க வேண்டும், கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும், போட்டியில் வெற்றியானது இருக்க வேண்டும், அதிக அறிவு பெற வேண்டும். இதன் மூலமே நாம் அதிக உயர்வு பெற முடியும். நமக்கு தேவையில்லாத அறிவு பயனற்றது. அதற்காக நாம் செலவழிக்கும் நேரம், முயற்சி வீண். கல்வி நிறுவனத்திற்கு தேவை. நிறுவனத்தின் அந்த பயிற்சியானது செய்வதால் மதிப்பானது உயர்கிறது. அறிவு தேவைக்கேற்ப பயன்படுத்த தகுந்தது. புதுமையான கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவையானது. அதன் மூலம் நிறுவனம் பயன்படுகின்றது. போட்டியில் வெற்றி பெறுவதாலும் இந்த நிறுவனங்கள் வெற்றி பெறுகின்றன, வளர்ச்சி பெறுகின்றன. இவைகளை இம்மாதிரியான பயிற்சிகளின் மூலமாக அவருடைய திறமையை வளர்த்து ஒருங்கிணைத்து தொழிலாளர்களின் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைத்தல் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இவ்வாறு தேவைப்படி இந்த தனிநபருடைய நோக்கமும் நிறுவனத்தின் நோக்கமும் இணைகிறது. எந்த இடத்தில் தனிநபர் நோக்கமும் நிறுவனத்தின் நோக்கம் இணைகிறதோ அப்பொழுது அந்த நிறுவனம் நிச்சயமாக புகழ் பெறும், சிறப்பு பெறும். அந்த கல்வியானது பல புதிர்களுக்கு விடையளிக்கிறது. இந்த பயிற்சியின் மூலமாக பல்வேறு விடைகளை நாம் காண இருக்கின்றோம். அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், அவர்களுடன் தொழிலாளருக்கான பிணக்குகள் சார்ந்ததாக இருக்கலாம். இதை பின்னாடி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பயிற்சியானது பல வழிகளில் இந்த பணியாளருக்கு உதவி செய்கிறது. ஆண்டர்பிரனியர்ஷிப் மாற்றங்களுக்கு. ஆகவே ஒவ்வொரு தனி தொழிலாளரும் சிறந்த வல்லுநராக ஆகின்றார். அதற்கு இந்த பயிற்சியானது உதவி செய்கிறது. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உதவியாக இருக்கிறது. மனப்பான்மை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. அவர்களை சிறந்த தகுதியுடையவர்களாக மாற்றுகிறது. அவருடைய திறனோடு கையாளுவதற்கு பயன் தருகிறது. அவர்களை நிறுவனத்தோடு இருத்தி வைப்பதற்கு, வெளியே எங்கேயும் சென்று விடாமல் நல்ல தொழிலாளர்கள் மதிப்பு கூட்டப்படுகின்றது. ஒரு நிறுவனத்தின் மதிப்பு கூட்டுதல் எப்பொழுது வரும் என்றால், இந்த நிறுவனத்தில் பயிற்சி கொடுக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தின் பணியாளர்களின் மதிப்பானது கூடுகிறது. அறிவு பெறுதல், அந்த அறிவானது இறுதியில் லாபத்தை நமக்கு தருகிறது. ஊக்கத்தொகை மட்டுமல்ல, சம்பளத்திற்கு மட்டுமல்ல, இந்த தொழிலாளர்கள் வேலை செய்வது பயிற்சி பெறுவதற்கும் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கும் அவர்கள் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிறார்கள். ஆகவே இவைகள் சம்பளமும் ஊக்கத்தொகையும் போதுமானதாக அல்லது அதற்கு தகுந்ததாக இருப்பதற்கு காரணம் இந்த பயிற்சிகள் ஆகும். பாடம் 7.2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 1. இட் ஆப்டிமைசஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஆப்டிமைசஸ் என்றால் உயர்நிலைக்கு, அதிகபட்ச உயர்ந்த நிலைக்கு தொழிலாளருடைய திறனை பயன்படுத்தப்படுகின்றது. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அவருடைய சக்தியானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் இந்த நிறுவனம் வளர்ச்சி பெறும். ஆகவே அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் நோக்கங்களை அடைவதற்கு இந்த தொழிலாளர்கள் பயிற்சி கொடுக்கப்படுகின்றார்கள். உதவி, சந்தர்ப்பம், அமைப்பை விரிவாக்கம், வளர்ச்சி. ஆகவே இதற்காக இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. அதற்கான முதல் படியாக இந்த பயிற்சிகள் தரப்படுகின்றன. தனிநபர் வளர்ச்சி, திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு கட்டமாக இந்த வளர்ச்சி பெறுகிறது. அதன் மூலமாக மொத்த ஆளுமை திறன் வளர்ச்சியை நாம் பெறலாம். ப்ரொடக்டிவிட்டி. இரண்டாவது முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால், பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தியை பெருக்கும் நீண்ட நெடிய லட்சியங்களை அடைவதற்கு இந்த பயிற்சிகள் உதவுகின்றன. 3. டீம் ஸ்பிரிட். டீம் ஸ்பிரிட் என்றால் இந்த தொழிலாளர்கள்
ஒன்றாக இணைந்து ஒரு ஆர்வத்தோடு வேலை செய்தல். உதாரணமாக ஒரு விளையாட்டு போட்டியில் அனைத்து விளையாட்டு வீரர்களும் டீம் ஸ்பிரிட் அல்லது இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த கேம் நன்றாக ஆட முடியும், செயல்பட முடியும். அதுபோலவே நிறுவனத்தில் டீம் ஸ்பிரிட், அந்த ஒட்டுமொத்த கூட்டு உணர்வோடு அவர்கள் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் ஒற்றுமையாக வேலை செய்கிறார்கள். அந்த தொடர்பானது பணியாளரிடத்தில் ஆர்வத்தை தூண்டுகிறது. அவர்கள் மேலும் மேலும் பணி செய்வதற்கு ஆர்வத்தோடு செய்வார்கள். 4 ஆர்கனைசேஷனல் கல்ச்சர். ஒரு நிறுவனத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தை வளர்க்கவும், அந்த நிறுவனத்தின் கலாச்சாரத்தை வளர்க்கவும் இந்த பயிற்சிகள் பயன் தருகின்றன. அதற்கு உடல்நிலை பாதுகாப்புக்கும் இந்த பயிற்சிகள் உதவி செய்கின்றன. பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் தான் பாதுகாப்போடு செயல்பட முடியும். அப்படி இல்லை என்றால் ஒருவேளை விபத்துகளை எதிர்கொண்டு அதன் மூலமாக மிகவும் சிரமப்படுவர். ஆகவே இந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் என்ற பாடத்தில் நாம் பார்ப்பது உடல்நிலை பாதுகாப்பு, வேலையில் பாதுகாப்பு, அதன் மூலம் நல்ல திறனோடு அவர்கள் வேலை செய்ய முடிகிறது. ஆகவே உயர்திறன் தலைவர்கள் மூலம் அவர்கள் பெறுகிறார்கள். கீழ் நிலையில் உள்ள தொழிலாளர்களும் அந்த திறனை மேல் உள்ள மேலாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இது பயிற்சி மூலம் கிடைக்கிறது. 5 ஆர்கனைசேஷன் கிளைமேட். ஒரு நிறுவனத்தில் ஒரு உகந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும். பயிற்சி இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். நிறுவனத்தின் மேல் பற்று இருக்க வேண்டும். இந்த மாதிரியான பண்புகளை தங்களுடைய தலைவர்களின் மேல், மேலாளர்கள் மேல் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். 6வது முக்கியத்துவம் குவாலிட்டி. எந்த ஒரு நிறுவனமும் தரத்தோடு வேலை செய்கின்ற பொழுதுதான் அது புகழ் பெறும். ஆகவே ஒரு நிறுவனத்தினுடைய குவாலிட்டி அல்லது தரமானது முக்கியமானதாக இருக்கிறது. 7 ஹெல்தி ஒர்க் என்விரான்மெண்ட். பயிற்சிகள் இல்லை என்றால் ஆட்கள் மிகவும் ஒருவேளை அவர்கள் விபத்தில் சிக்கி அதன் மூலம் பல பாதிப்புகளை பெறுவார்கள். ஆகவே ஹெல்தி ஒர்க் என்விரான்மெண்ட், பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பயிற்சி அவசியம். எம்மாதிரியான சூழல்களில் விபத்துகள் ஏற்படும் என்பதை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் அந்த பணியாளர்கள் தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்வார்கள். ஆகவே வளமான வேலை செய்யவும் பாதுகாப்பான நிலைமையை ஏற்படுத்தவும் இந்த பயிற்சியானது பயன்படுகிறது. அடுத்த முக்கியத்துவம் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நல்ல உடல்நிலையை வைத்துக் கொள்வதும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் இந்த பயிற்சியானது உதவுகிறது. அடுத்த முக்கியத்துவம் மொரால் என்றால் வேலை செய்யும் இடத்தில் ஒரு உகந்த சூழல், அடுத்தவரிடத்தில் அன்பாக வேலை செய்தல், அமைதியாக வேலை செய்தல், போட்டி பிரச்சனைகள் இல்லாமல் வேலை செய்தல். இம்மாதிரியான உகந்த சூழலை நாம் மொரேல் என்று கூறுகின்றோம். அது ஏற்படவும் இந்த பயிற்சி பயன் தருகிறது. அடுத்த முக்கியத்துவம் இமேஜ். மேன்மையான நிறுவன மதிப்பை ஏற்படுத்துகிறது. இமேஜ் என்றால் மேன்மையான நிறுவன மதிப்பு, அதை ஏற்படுத்துவதற்கு இந்த பயிற்சி உதவுகிறது. முக்கியத்துவம் 11 ப்ராஃபிட்டபிலிட்டி. உற்பத்தி பெருக்கம், லாபம் பெற முடிகிறது. நல்ல எண்ணங்களே அதிக லாபம் அடைவதற்கு உதவி புரியும். அடுத்த பாடம் நீட் ஃபார் ட்ரைனிங் டெவலப்மெண்ட். அடுத்த பாடத்தில் நாம் இந்த பயிற்சி நமக்கு தேவைதானா, அந்த வளர்ச்சி நமக்கு தேவைதானா என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக நாம் பார்ப்பது an increased use of new technology. இன்றைய காலகட்டத்தில் புதுமைகள் பல அன்றாடம் பூத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே புதிய டெக்னாலஜி, புதிய நுட்பங்களை நாம் பூத்துகின்றோம். சான்றாக கம்ப்யூட்டர், புதிய சாதனங்கள், அவைகளை கையாளும் முறைகள் சொல்லித்தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவைகளை நிறுவனத்தில் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக டு கிவ் ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் ஃபார் ஓல்டு எம்ப்ளாயீஸ். இந்த நிறுவனத்திலேயே பல ஆண்டு காலம், ஒரு 10 ஆண்டு காலம் அவர்கள் வேலை செய்வார்கள். அவர்களுக்கு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங், புத்தாக்க பயிற்சி கொடுப்பது அவசியம். அப்பொழுதுதான் தங்களை பற்றி அவர்கள் ஒரு எஸ்டிமேட், எடை போட முடியும், மதிப்பீடு செய்ய முடியும்.
தங்கள் நிலையிலிருந்து விடுபட்டு உயர்த்தி கொள்ள முடியும். ஆகவே புத்தாக்க பயிற்சி இன்றைய நடைமுறை பழைய பணியாளர்களுக்கு புதிய பாடங்கள், பழைய பணியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி, இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ட்ரைனிங் இவைகள் தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ள உதவுகிறது. அடுத்த முக்கியத்துவம், டு மேக் த எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் அன் எஃபெக்டிவ் வே. சிறப்பாக செயல்பட இந்த பயிற்சிகள் உதவுகின்றன. தொழிலாளர்கள் வேலை மட்டும் செய்வதல்லாமல் ஆப்டிமம் எஃபிஷியன்சி, தங்களுடைய உயர்ந்தபட்ச திறனோடு வேலை செய்ய வேண்டும். எஃபெக்டிவ், சிறப்பாக செயல்பட வேண்டும். அதற்கு இந்த பயிற்சிகள் நிச்சயமாக உதவுகின்றன. ஆகவே நிறுவனத்தின் தேவைக்கு ஏற்ப திறனுடன் பணியாற்றுவதற்கு பயிற்சிகள் அவசியம். பணியாளர் பயிற்சி, நிறுவன தேவை ஈடுகட்டுதல். ஆகவே ஒவ்வொரு முறையும் இந்த நிறுவனத்திற்கான தேவை, சக்தியானது இவ்வளவு தேவைப்படுகிறது, அதற்கு ஏற்றால் போல் இந்த பயிற்சி கொடுத்து அந்த பணியாளர்களை ஊக்குவித்தால் தான் இரண்டும் இணைந்து அந்த நல்ல எண்ணங்களோடு நல்ல உயர்வோடு இந்த நிறுவனத்தில் அவர்கள் வேலை செய்வார்கள். அடுத்த முக்கியத்துவம், ஆர்கனைசேஷனல் வயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நிறுவன வளர்ச்சியானது என்ன செய்கின்றது என்றால் புறநிலை சார்ந்தது. ஒரு நிறுவனம் ஒரு இடத்தில் செழிப்பாக இருக்கின்றது என்றால் அந்த என்விரான்மெண்ட், அந்த புறநிலை அதுக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பதை நாம் ஆய்வுகளிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புறச்சூழலானது மாறக்கூடியது. ஒவ்வொரு சபையும் புறச்சூழலானது வளர்ந்து கொண்டிருக்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஏற்றால் போல் இந்த நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளும் எண்ணங்களும் அதனுடைய லட்சியங்களும் மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இரண்டும் இணைந்து செல்லும். அடுத்த முக்கியத்துவம், டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. நிறுவனத்தில் உற்பத்தியை பெருக்குவது பணியாளர்களின் தலையாய கடமையாக இருக்கிறது. அதற்கு இந்த பயிற்சி அவசியம். டு இம்ப்ரூவ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஏற்கனவே கூறியது போல உடல் பாதுகாப்பு விபத்துகளை தவிர்ப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கிறது. ஆகவே திறன் குறைவால் ஏற்படும் பயிற்சிகள் நமக்கு உதவிகரமாக இருக்காது, விபத்துகளை ஏற்படுத்தும். ஆகவே இயந்திரங்களை இயக்க நல்ல பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். பாடம் 7.3, ப்ராசஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். முறைகள். ப்ராசஸ் என்றால் முறைகள் என்பது பொருளாகும். ஆகவே வளர்ச்சி திட்டங்கள் இவைகள் இருக்கின்றன, அதில் ப்ரோக்ராம்ஸ் திட்டங்கள் இருக்கின்றன. அந்த பயிற்சியும் வளர்ச்சியும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. மேலும் பயிற்சி வளர்ச்சியும் நாம் மதிப்பீடு செய்வதையும் பார்க்க இருக்கின்றோம். நடைமுறைப்படுத்துதல், பிறகு மதிப்பீடு செய்தல். அசஸ்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் நீட்ஸ். ஒரு நிறுவனத்தில் சிறிது காலம் சென்றவுடன் எவ்வளவு பேருக்கு யாருக்கு பயிற்சி வேண்டும், அதனுடைய எவ்வளவு உயர்வு அவர்களுக்கு தரப்பட வேண்டும், எவ்வளவு காலம் பயிற்சி தர வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே யாரை பயிற்சிக்கு அனுப்ப வேண்டும், அது நோக்கம் என்ன, எந்தெந்த திறன்களை நாம் பயிற்சிகள் கொடுக்கின்றோம், அதற்கு ஏற்றால் போல் திறன்களை கொடுக்க பயிற்சிகளை அமைக்க வேண்டும். 1, பெர்ஃபார்மன்ஸ் டிஃபிஷியன்சி. எப்பொழுது தொழிலாளர்கள் திறனோடு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சரியான சந்தர்ப்பம், அப்பொழுது அவர்களுக்கு பயிற்சியானது அவசியமானதாக ஆகிறது. திறன் குறைவு, சூப்பர்வைசர்கள் அவர்கள் கூறுகிறார்கள், வாடிக்கையாளர்களும் பணியாளர்களை பற்றி புகார்கள் தருகின்றார்கள். ஆகவே அவர்கள் திறன்களானது குறைந்ததாக தெரிகிறது. அதை உயர்த்துவது நம்முடைய தேவையாக இருக்கிறது. இதில் அடுத்ததாக நாம் பார்ப்பது இண்டிவிஜுவல் குரூப் இன்டர்வியூ. ஆகவே இவற்றில் இந்த பயிற்சியில் அடுத்த முறையானது இன்டர்வியூ மெத்தட் அல்லது நேர்காணல் மூலம் அவர்களை பயிற்சி கொடுத்தல், நேர்முக தொடர்புகள் மூலம் பயிற்சி கொடுத்தல், அந்த உற்பத்தியை கூட்டுதல், அளவீடு செய்தல், இதற்கு பயிற்சி தேவை. அவர்கள் சூப்பர்வைசர்கள், பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் என்ன கூறுகிறார்கள், வளர்ச்சியை பற்றி பெருமையாக கூறுகிறார்களா என்பதை பற்றி பார்க்கிறார்கள். அவர்கள் குறைபாடுகள் கூறினால் அந்த சமயத்தில் அவற்றை நாம் ஈடு செய்ய வேண்டியது அவசியமானதாக ஆகிறது. அடுத்த தலைப்பு அசஸ்மெண்ட் சென்டர்ஸ். அசஸ்மெண்ட் என்றால் மதிப்பீடு. உயர்நிலைக்கு செல்தல், ப்ரொமோஷன். இந்த மதிப்பீடுகள் செய்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்களுக்கு நாம் ப்ரொமோஷன் அல்லது அவர்களை அடுத்த உயர்நிலைக்கு அனுப்புகின்றோம்.
உயர்நிலையில் வேலை செய்ய வைக்கின்றோம். அல்லது ஒரு சிலருக்கு நாம் டிரான்ஸ்ஃபர், அவர்கள் பொருத்தமானவராக இல்லாமல் இருந்தால் அவர்களை பதவி மாற்றம், புதிய வேலைக்கு அனுப்புகின்றோம். ஆகவே அதற்கேற்ற பயிற்சிகள், தேர்வுகள் போன்றவை நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அதற்கும் இந்த மதிப்பீடு செய்வதற்கும் அவசியமானதாக ஆகிறது. ட்ரைனிங் ஃபார் நியூ எம்ப்ளாயீஸ். புதிய வேலையாட்களை நாம் பணியில் அமர்த்துகின்ற பொழுது அவர்கள் நம்ம நிறுவனத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய நிறுவனம் லட்சியங்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும், தேவைகள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம். அவர்கள் பயிற்சி முடித்த பின் அந்த நிறுவனத்தினுடைய திறமையானது உயர்ந்திருக்கிறது. அடுத்த தலைப்பு இண்டிவிஜுவல் அனாலிசிஸ். ஆகவே தனிநபர்களும் தங்களை மதிப்பீடு செய்கிறார்கள். அனலைஸ் என்றால் ஆய்வு செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பயிற்சிகள் கடுமையானதல்ல, பரந்த திறன் தேவை, எல்லா துறைகளிலும் திறன் தேவை என்பதை கண்டறிகின்றார்கள். அவர்கள் பணியாளர்களை குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கின்றார்கள். டிசைனிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அடுத்து நாம் பார்ப்பிருப்பது இந்த பயிற்சி வளர்ச்சிக்கான அந்த முறைகளை நாம் எப்படி டிசைன் அல்லது திட்டமிட போகின்றோம் என்பதை பற்றி பார்க்கின்றோம். டிசைனிங் வகைப்படுத்துதல். டிசைனிங் என்றால் வகைப்படுத்துதல். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஆகவே இந்த மதிப்பீடு செய்பவர்கள் சூப்பர்வைசர், இவர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள். ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், இவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாண்டு, மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், வழிகாட்டு முறைகளை கையாண்டு அவர்கள் இந்த பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். இந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு பி டிசைடட். இந்த பயிற்சிகள் எத்தனை வகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறார்கள். அவைகள் 3 வகைகள் ஆகும். 3 வகைகளில் முதலாவதாக நாம் பார்ப்ப இருப்பது லோயஸ்ட் லெவல், அடிப்படையில் இந்த தொழிலாளர்களுக்கு என்ன பயிற்சி தர வேண்டும் அடிப்படை நிலையில். இரண்டாவது நிலை இந்த நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்ட திறனை கூட்டுகின்றோம். மூன்றாவது நாம் பார்க்க இருப்பது த லாஸ்ட் லெவல், இறுதி நிலை, அதிகமாக அவருடைய திறனை உயர்மட்ட அளவுக்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே அப்பொழுது அவர்கள் தன்னளவிலும் நிறுவனத்தின் அளவிலும் திறமையானவர்களாக மாறுகிறார்கள். இது தவிர மோட்டிவேஷன், தூண்டல்கள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் நாம் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, அதாவது தொழில் அதை பற்றிய ஒரு ஆய்வுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது நாம் அதிகமாக தெரிந்து கொள்வது தனிநபர் வேறுபாடுகளை பற்றி பார்க்கின்றோம். ஒரு நபர் மற்ற நபரிலிருந்து வேறுபடுகின்றார், அவருடைய வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, திரும்ப அவர் பயிற்சி செய்ய வேண்டியது இருக்கிறதா, இதற்கான அட்டவணைகள் என்ன, கல்வி மாற்றம் தேவைப்படுகிறதா போன்றவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதை பற்றி கூறியவர் அஸ்தவப்பா என்ற அறிஞர் 2015ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார். இவர் தனிநபர் வேறுபாடுகள், வாய்ப்புகள், லட்சியங்கள், அட்டவணைகள், கல்வி மாற்றம் போன்றவை பற்றி கூறியுள்ளார். அடுத்ததாக எங்கு இந்த பயிற்சியானது நடத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஆன்லைன் ஜாப் பயிற்சி. எந்த ஒரு தொழிலாளி பயிற்சியில் இருக்கிறாரோ அங்கேயே அவருக்கு பயிற்சி கொடுப்பது, இதை ஆன்லைன் ஜாப் ட்ரைனிங் என்று சொல்கின்றோம். வேலையிடத்தில் பயிற்சி கூடம், ஆஃப் சைட் என்றால் வெளியிடத்தில் இந்த பயிற்சியை கொடுத்தல். அது ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு தனி நிறுவனமாக வெளியில் இருக்கலாம். அங்கிருந்து இந்த பணியாளர்களுக்கு சிறப்பு பயிற்சியானது கொடுக்கப்படுகின்றது. இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் த ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஒரு குறைபாடு உடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். வேலை நேரத்தில் நாம் பயிற்சி கொடுப்பதால் அவருடைய வேலை பாதிப்பு ஏற்படுத்துகிறது. இதை பணியாளர்கள் சிலர் விரும்பாமல் இருக்கலாம். ஆகவே பயிற்சியாளர்களை இடம் அட்டவணையை கண்காணித்தல் வேண்டும். பணியாளர்களும் பங்கு பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எவாலுவேஷன் ஆஃப் த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எவாலுவேஷன் என்றால் மதிப்பீடு செய்தல். இதற்கான காரணங்கள் 4. இந்த காரணங்களில் முதலாவதாக வருவது எதிர்கால பயன் கருதி. எதிர்காலத்தில் எவ்வாறு இவர்கள் இருப்பார்கள் என்பதை பற்றி, அவருடைய பயன்கள் என்னதாக இருக்கும் என்பதை பற்றி கருதுதல். கண்டினியூ, மாடிஃபை, எலிமினேஷன். கண்டினியூ என்றால் இதே நிலையில் தொடர்ந்து செய்வது.
ஒரு தொழிலாளி குறிப்பிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார், திறமையாக செய்கின்றார், கண்டினியூ அதுக்குள்ளே இருக்கட்டும், அந்த தொழிலையே தொடர்ந்து செய்யட்டும். மாடிஃபை, ஒரு வேலையை மாற்ற வேண்டியது இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய அவைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில சமயங்களில் அந்த பயிற்சி தேவையில்லாதாக இருக்கிறது, உபயோகம் இல்லாமல் இருக்கிறது என்றால் அதை எலிமினேட் செய்து விடலாம். பயனாளிகள் பற்றி முடிவு திறனுடையவர், சர்டிஃபைட். ஆகவே இந்த ஆய்வுகளின் மூலமாக, இந்த பயிற்சிகளின் மூலமாக நாம் இவ்வாறு நம்முடைய பயிற்சியை கண்டினியூ, மாடிஃபை அல்லது எலிமினேஷன் செய்து நாம் பணியாற்றுகின்றோம் அல்லது திறமையை பயன்படுத்திக் கொள்கிறோம். நிறுவனமும் அதன் மூலம் பயன்படுகிறது. ஆகவே விஞ்ஞான பூர்வமான அறிவை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அரசியல் பொதுமக்கள் தொடர்பு ஏற்படுகிறது. வேலிடிட்டி ஆஃப் ட்ரைனிங் பதிப்பாக ஏற்றுதல். இதன் மூலம் பொதுமக்களோடு அரசியலோடு தொடர்புடையவர்களாக இந்த நிறுவனமானது ஆகிறது. அடுத்ததாக ட்ரைனிங் டெவலப்மெண்ட் எவாலுவேட்டட், மதிப்பீடு செய்யப்படுகின்றது. வேலிடிட்டி ஆஃப் த ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த ட்ரைனிங்னால் என்ன வளர்ச்சி ஏற்பட்டது என்பதை புள்ளிவரமாக நாம் படிக்கின்றோம். டிரான்ஸ்பர் வேலிடிட்டி, இந்த பயிற்சி கொடுப்பதால் இதனுடைய மதிப்பானது கூட்டப்பட்டு இருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கின்றோம். அதில் முன்னேற்றம் உள்ளதா என்பதை பார்க்கின்றோம். இன்ட்ரா ஆர்கனைசேஷன் வேலிடிட்டி. அடுத்ததாக இன்ட்ரா ஆர்கனைசேஷன் வேலிடிட்டி என்றால் புதிய பழைய குழுக்களிடம் வேறுபாடு காணல். அந்த வேறுபாடு இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் அவர்கள் புதுமையை கற்றிருக்க வேண்டும். இன்டர் ஆர்கனைசேஷனல் வேலிடிட்டி, ஒரு நிறுவனம் மூலம் வேறு நிறுவனத்திற்கு மாற்றம், பல யுக்திகள் பயன்பாடு இவைகள் விமானம் மூலம் ஏற்பட்டிருந்தால் இவைகளை இன்டர் ஆர்கனைசேஷனல் வேலிடிட்டி என்று கூறுகின்றோம். ஒரு நிறுவனம் மூலம் வேற்று நிறுவனத்திற்கு இந்த திறமைகளை நாம் அனுப்புதல் ஆகும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், கண்ட்ரோல் குரூப் என்றால் என்னவென்று நாம் தெரிய வேண்டும். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் என்றால் ஒரு இடத்தில், ஒரு பள்ளியில் அல்லது ஒரு நிறுவனத்தில் ஒரு 100 தொழிலாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு பயிற்சியை கொடுக்கின்றோம், ஒரு வார பயிற்சி நாம் கொடுக்கின்றோம். இதை நாம் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் என்று சொல்கின்றோம். அந்த 100 தொழிலாளிகள் ஒரு வார பயிற்சி பெறுகின்ற பொழுது அவர்கள் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் என்று சொல்கின்றோம். கண்ட்ரோல் குரூப் என்றால் இந்த பயிற்சி எதுவும் கொடுக்கப்படாத இருக்கின்ற அடுத்த ஒரு 100 தொழிலாளிகள். இப்பொழுது இந்த திறன்களை பயிற்சி பெற்றவர்கள், பயிற்சி பெறாதவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், பயிற்சி பெறாதவர்கள் கண்ட்ரோல் குரூப், வேறுபாடுகளை கண்டுபிடிக்கின்றோம். இந்த வேறுபாடுகள் லாங்கிடியூடினல் அண்ட் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். அதாவது ட்ரெயினிஸ் பிஃபோர், பயிற்சி கொடுப்பதற்கு முன், டியூரிங் பயிற்சி கொடுக்கின்ற பொழுது, ஆஃப்டர் பயிற்சியை பெற்ற பிறகு, இந்த 3 நிலைகளிலும் அவருடைய திறனானது வளர்ந்திருக்கின்றதா என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது 4 வகை மதிப்பீடுகள். இதை பற்றி அஸ்வத்தப்பா 2015ஆம் ஆண்டு கூறியுள்ளார். அதில் முதலாவதாக வருவது ரியாக்ஷன், எதிர்வினை விளைவு. இந்த ரியாக்ஷன் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அதனுடைய எதிர்வினை விளைவை தெரிந்து கொள்வதற்கு வினா நிரல் அல்லது கொஸ்டினேர் மூலம் அறிந்து கொள்ள முடியும். 2, லேர்னிங், இந்த தொழிலாளிகள் எவ்வளவு கற்றிருக்கின்றார்கள், அதை நாம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மூலமாக அறியலாம், அல்லது ரிட்டன் டெஸ்ட் எழுத்து மூலமான பயிற்சிகள் மூலம் அறியலாம். ஆகவே முதலில் ரியாக்ஷன், 2வது லேர்னிங், 3வது பிஹேவியர் நடத்தை மாற்றம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், எவ்வளவு திறனாக வேலை செய்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றார்கள். வினை மதிப்பீடு, அந்த செயலுடைய மதிப்பீடு அளவிடப்படுகின்றது. 4வதானது ரிசல்ட்ஸ் என்றால் அவர்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பதை காண்பிப்பது. மொத்த கூட்டு விளைவு, உற்பத்தி, தரம், விபத்துக்கள் குறைவு, உகந்த சூழல், இவைகள் அனைத்தும் நாம் கிடைக்கிறதா என்பதை பற்றி உறுதி செய்வதுதான் இந்த 4வது கருத்தாகும். அடுத்த பாடம் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அவற்றில் முதலாவதாக நாம் பார்ப்பது
காக்னிட்டிவ் காக்னிட்டிவ் என்றால் புலன்களின் மூலமாக, ஐம்புலன்களின் மூலமாக இந்த பயிற்சியை கொடுத்தல். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் போன்றவற்றின் மூலமாக இந்த பயிற்சியை கொடுத்தல். அடுத்ததாக பிஹேவியரல், அப்படி இல்லை என்றால் நடத்தை மூலமாக நாம் இந்த பயிற்சியை கொடுப்பது ஆகும். பாடம் 7.4.1 காக்னிட்டிவ் மெத்தட்ஸ். காக்னிட்டிவ் என்றால் புலன்களால் அறிவது. இந்த புலன்களால் அறிவது மூலமாக நாம் பயிற்சி கொடுக்கின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது தியரட்டிக்கல் ட்ரைனிங். தியரட்டிக்கல் ட்ரைனிங் என்றால் வார்த்தை மூலமாக அல்லது தியரிகள் மூலமாக பயிற்சி கொடுப்பது. அதாவது புத்தகங்கள் மூலம், ரிட்டன், வெர்பல் மூலம் கல்வி தூண்டப்படுகின்றது. லெக்சர்ஸ் என்றால் விரிவுரை தரப்படுகின்றது. அந்த விரிவுரைகள் நோக்கமுடையதாகவும் லட்சியமுடையதாகவும் இருக்கிறது. அவர்கள் புத்தகம், குறிப்புரைகள் ஆகியவற்றை தருகிறார்கள். இதன் மூலமாக பிரியாளருடைய நெளிவு சுழிவு, வேகம், உடல் அசைவுகள், கண்ணசைவுகள் போன்றவற்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து நாம் பார்ப்பது அடுத்த பயிற்சி முறை டெமான்ஸ்ட்ரேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் என்றால் புற உலகில் செய்து காண்பிப்பது. படம் மூலம் விளக்குதல். படம் மட்டுமல்ல, விரிவுரை. சிறிய விரிவுரையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து விளக்குதல், அவைகளை வரிசைப்படுத்துதல் ஆகும். எவ்வாறு செயல்களை செய்வது, சிக்கலான பகுதிகள் யாவை, எந்த முறையில் செய்வது என்பதை தீர்மானிப்பதும் ஆகும். இவற்றில் அடுத்தாக வருவது லெக்சர் மாடல் அல்லது டெமான்ஸ்ட்ரேஷன் மாடல். லெக்சர் என்றால் விரிவுரை மூலமாக நாம் பாடங்களை சொல்லித் தருவது. டெமான்ஸ்ட்ரேஷன் என்றால் பொருட்களை கையால் எடுத்து அவைகளை செயல்பாடுகளை காண்பிப்பது, மேலும் பயனாளிகளின் தரம் பற்றியது ஆகும். டெமான்ஸ்ட்ரேஷன், இதன் மூலம் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்கின்ற பொழுது பணம் செலவு ஏற்படுகிறது, பயிற்சி செலவு ஏற்படுகின்றது. இதை வாங்குவதற்கு பொருட்கள் வேண்டும். தொழிலாளிகள் அவர்கள் உணவு கொடுக்கப்பட வேண்டும், தங்குமிடம் கொடுக்க வேண்டும். ஆகவே செலவு சார்ந்தது. பொருளடக்கம் செலவு. ஆகவே பயிற்சி மேற்கொள்ளவும் செலவாக ஆகிறது. மூன்றாவது முறை டிஸ்கஷன்ஸ். டிஸ்கஷன் என்றால் விளக்கம். ஒருவர் பேசி விளக்குகிறார். எலாபரேட், மிக அதிகமாக தொடர்புடைய விஷயங்களை சொல்லி அவர் விளக்குகிறார். பயிற்சியாளர், பணியாளர் இவருக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். டிஸ்கஷன்ஸ் செய்வதால் பயிற்சியாளருக்கும் பணியாளருக்கும் மிகுந்த பலனானது கிடைக்கிறது. அடுத்ததாக விரிவுரை, கலந்துரையாடல். விரிவுரை என்றால் விளக்கமாக விவரங்களை கூறுதல். கலந்துரையாடல் என்றால் அவரோடு கலந்து இதை பற்றி, பிரச்சனைகளை பற்றி பேசுவது ஆகும், கேள்விகள் பேசுவது ஆகும். அது புதிர் நீக்குதல் ஆகும். அடுத்து நாம் பார்ப்பது ப்ராப்ளம் சால்விங். ஒரு நிறுவனத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவைகளை எவ்வாறு தீர்க்கின்றோம் என்பதையும் இந்த பயிற்சிகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். கொஸ்டினிங், விரிவுரையின் உள்நோக்கம் கேள்வி மூலம் வெளிப்படும். அவைகளை இந்த பயிற்சி பட்டறையில் கேள்விகள் மூலமாக தெரிந்து கொள்வார்கள். பாடத்தை சொல்லித் தருவரும் கேட்பவரும் இருவரும் கேட்க முடியும். இதை இம்ப்ரூவிங் ரீகால் என்கின்றோம். அடுத்த பயிற்சி முறை கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் அல்லது சிபிடி. தற்காலத்தில் மிக அதிகமாக கம்ப்யூட்டர் அறிந்திருக்கிறது. குறைந்த கால பயிற்சி இருக்கிறது. அதனுடைய செலவும் குறைந்த செலவில் அவைகள் கொடுக்கப்படுகின்றது. இதைத்தான் நாம் சிபிடி என்கிறோம். சிபிடி என்றால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங். இதன் பயன்கள்: வழிகாட்டலானது தொடர்ச்சியாக இருக்கிறது. இதற்கு பயிற்சிக்கு காலம் குறைவு, பயிற்சி அதிகம், தனிமை சுதந்திரம் கிடைக்கிறது. இந்த பணியாளர் திரும்ப திரும்ப அதை செய்து பார்க்க முடியும், திறனை வளர்க்க முடியும், பணம் செலவு குறைவு. அடுத்த பயிற்சி முறை இன்டெலிஜென்ட் டியூட்டோரியல் சிஸ்டம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பயனாளிகள் புரிதலில் இருந்து கற்றல். அவர்கள் எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து கற்றலாகும். இதை ட்ரெய்னி ரெஸ்பான்சஸ் என்று கூறுகின்றோம். ட்ரெய்னி ரெஸ்பான்சஸ் என்றால் பயனாளிகள் கற்றுக்கொண்டது என்ன என்பதை பற்றி சொல்வது.
அடுத்ததாக பண்புகள். பண்புகளில் நாம் பார்ப்பது பொருத்தமான வழிமுறைகளை கூறப்படுகின்றது. வழிகாட்டுவது, புத்தக முறை, மதிப்பீடு செய்கிறது, செய்திகளை அடிப்படையாக கொண்டது. இதில் நேருக்கு நேர் கலந்துரையாடல் ஏற்படுகிறது. இந்த நேருக்கு நேர் கலந்துரையாடலை இன்டராக்டிவ் சிஸ்டம் என்று கூறுகின்றோம். ஆகவே இதன் மூலமாக பயனாளிகளுடைய கற்றலானது தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்து ஐடிஎஸ் என்பது 5 கூறுகளை உள்ளடக்கியது. அதில் முதலாவதாக வருவது எக்ஸ்பர்ட் நாலேஜ் பேஸ், இரண்டாவதாக வருவது ட்ரெய்னி மாடல், மூன்றாவது சினாரியோ ஜெனரேட்டர், நான்காவது ட்ரைனிங் செஷன் மேனேஜர், இன்டர்பிரட்ஸ், ஐந்தாவது யூசர் இன்டர்ஃபேஸ் கம்யூனிகேட். இவை அனைத்தும் ஐடிஎஸ்ஸின் 5 கூறுகளாக நாம் பார்க்கின்றோம். ஆறாவது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்றால் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்வது. ப்ரோக்ராம்டு என்றால் ஏற்கனவே அவைகளை தீர்மானிக்கப்படுகின்றது. என்ன தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் கிராபிக்ஸ், மல்டிமீடியா, ஸ்டார்டட் இன் மெமரி, இவைகள் நினைவிலிருந்து எவ்வாறு கொண்டு வருகின்றோம் என்பதை பார்க்கின்றோம். செய்திகள், கேள்விகள், இந்த பதில் மூலம் அடுத்த அளவீட்டுக்கு நாம் செல்கின்றோம். சரி தவறு பதில் தெரியாததால் மீண்டும் அவைகளை நாம் சொல்லி தருகின்றோம். இதில் பிரிண்டட் புக்ஸ், டேப், இன்டராக்டிவ் வீடியோ, அதர் ஃபார்மேட்ஸ் இவைகள் அனைத்தும் இருக்கும். இதில் பிரிண்டட் புக்ஸ் புத்தகங்கள், டேப் ரெக்கார்டருடைய டேப், இன்டராக்டிவ் வீடியோ தொடர்புடையவர்களாக இருத்தல், அதர் ஃபார்மேட்ஸ் மற்ற விஷயங்களை வைத்திருத்தல். இதன் மூலமாக நாம் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். வெர்ச்சுவல் ரியாலிட்டி. அடுத்து நாம் பயிற்சி பெறுவது 3D மூலம். 3D மூலம் சிச்சுவேஷன்ஸ், ஈவென்ட்ஸ், ட்ரெய்னி அணிவர். இதற்கு ஆட்கள் இந்த 3D மூலம் தெரிந்து கொள்வதற்கு ஹெட்செட், க்ளோவ்ஸ், ட்ரெட்மில்ஸ் எட்ஸெட்ரா வேண்டும். ஹெட்செட் சப்தம் ஒலியையும், க்ளோவ்ஸ் தொழு உணர்வையும், ட்ரெட்மில்ஸ் அசைவுகள் பற்றியும் ஆய்வுகள் செய்கின்றன. பண்புகள். குறைந்த புரிதல். அவர்கள் தொழிலாளிகள் குறைந்த புரிதலினால்தான் குறைவான புரிதல் இருப்பதால் சரியாக அவர்கள் செயல்பட முடியவில்லை. அடுத்ததாக செலவு கூடியது. இவர்களுக்கு செலவழிப்பதானது அளவானது அதிகமாக ஆகி நேரம் பிடிக்கிறது, செலவாகிறது. இயற்கையோடு இணைந்ததாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெளியிடம் செல்ல முடியும். வெளியிடம் இந்த பண்புகள் படிக்கின்ற பொழுது வெளியிடம் செல்ல தேவையில்லை என்பதை நாம் அறிகின்றோம். அதில் கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த பாடத்தில் பிஹேவியல் மெத்தட்ஸ், செயல்முறையில் பயன் தரும் திறன்களை பயிற்றுவிக்க உதவும் பல முறைகள். பிஹேவியல் மெத்தட்ஸ் என்றால் நடப்புகளில் வரக்கூடிய குறைகளை எவ்வாறு நீக்குவது. ஒன்றாவதாக கேம்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ், விளையாட்டு பயிற்சி மூலமாகவும், சிமுலேஷன் தொழிலுடைய அமைப்பை அப்படியே அமைத்தும் சிமுலேட் பண்ணியும் விளையாட்டு அமைக்கப்பட்டது. கல்வி கற்க உதவும் பயிற்சி, விளையாட்டு விதிகளின்படி பயனாளிகள் போட்டி போடுவார்கள். இந்த முறையில் பிஹேவியல் மெத்தட்ஸ் மூலம் பயிற்சி, விளையாட்டு விதிகளின்படி பயனாளிகள் போட்டி போடுவார்கள். சிமுலேஷன் என்றால் ஒன்று போல் ஒன்று தோற்றமுடையதாக இருப்பது. ஆகவே சிமுலேஷன் போன்ற நிகழ்வுகளை, ஒரு நிறுவனத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை ஒரு அறைக்குள் ஏற்படுத்தி அதன் மூலம் பயிற்சி கொடுப்பது. உதாரணம் பிசினஸ் கேம்ஸ், ரோல் பிளே, இன் வாஸ்கட் டெக்னிக், எக்யூப்மெண்ட் சிமுலேட்டர்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் போன்றவைகளும் இன்னும் பல ட்ரைனிங் விஷயங்கள் ஆகும். பிஹேவியர் மாடலிங். ஆகவே நடத்தல் செய்வதை மாற்றி அமைத்தல், மற்றவர்களை பார்த்து எப்படி புதுமையாக செய்தல் என்பதை அறிதல். எல்லா அனைத்து யுக்திகளுடனும் சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நடத்தை படம் எடுத்து வெளியிடப்படுகிறது. ரோப்ளே, இந்த படமானது நடவடிக்கை படமாக எடுத்து அனுப்பப்படுகின்றது. சிமுலேஷன் மூலம் அதை பார்த்து செயல்படுதல். சிமுலேஷன் என்றால் அதே தோற்றத்தை உண்டாக்கி அதன் மூலமும் செயல்படுத்துவதாகும். குறிப்புகள். சில சமயங்களில் மிக சிக்கலான குறிப்புகள் இருக்கின்றன. முடிவில் பயிற்சியாளர்கள் நடவடிக்கை திருத்தி செயல்படுகின்றனர். இம்மாதிரியாக குறிப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது
பயிற்சியாளர்கள் நடத்தை மாற்றம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், தொடர்புகளில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், நேர்முக பயிற்சி கிடைக்கிறது, பயிற்சியாளர்கள் பயன்பெறுவார்கள், பாதுகாப்பு பயிற்சி, தொடர் பயிற்சி போன்றவையும் இருக்கின்றன. அடுத்த முறை பிசினஸ் கேம்ஸ், விளையாட்டு பொருட்களை வைத்து நாம் இந்த பயிற்சியை செய்தல். உதாரணமாக உலகமயமாக்கல், இயைந்த தொழில்நுட்பங்கள் மாற்றங்கள், கம்ப்யூட்டர் சிமுலேஷன், ஐஎம் இன்டராக்டிவ் மல்டிமீடியா மற்றும் ஐவால் விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்றவற்றை இந்த பிசினஸ் கேம்ஸ் என்ற பாடத்தில் பார்க்கின்றோம். அதாவது இந்த திறன்கள், தனிநபரின் திறன்களை பயன்படுத்துவது. இதில் மல்டிமீடியா மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்றவைகளும் அடங்கும். அடிப்படையில் விதிகள், முறைகள், ப்ரொசீஜர், திட்டங்கள், தொடர்புகள், ஆய்வுகளின் மூலமாக பெறுவது ஆகும். ஒரு சூழலில் முடிவெடுத்தல் பற்றி விளக்குவது, முடிவுகளின் விளைவுகள் பற்றி பேசுவது, ஆய்வு செய்து முடிவுகளை நாம் தெரிந்து கொள்வது ஆகும். உதாரணமாக, நடத்தை விளையாட்டு நிறுவனம் போதிய வருவாய் கிடைத்ததும் நிறுத்தி விடுவது இல்லை. நடத்தை விளையாட்டு நிறுவனம் போதிய வருவாய் கிடைத்ததும் தன்னுடைய தொழிலை நிறுத்தி விடுவது அல்ல. அதில் தலைமை பண்பு வளர்த்தல், தரம் உயர்த்துதல், கொள்கைகளில் தரமான கருவிகளை பயன்பாடு செய்தல் போன்றவை ஆகும். மேலாண்மை உயர்த்துதல், கருத்துருக்கள் விளக்கம், கடின பிரச்சனைகளின் தீர்வு செயல்பாடுகள், பொறுப்புகள், நல்ல பார்வையை தருகிறது, முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். கேஸ் ஸ்டடிஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். கேஸ் ஸ்டடிஸ் என்றால் ஏற்கனவே ஒரு பிரச்சனை சில நபர்களிடத்தில் இயந்திரமயமாக்கல் தொழில்துறையில் தொழில் செய்கின்ற பொழுது ஏற்பட்டிருக்கும். அதுக்குரிய சிக்கல்களை மேலாளர்கள் பணியாளருக்கு எடுத்து கூறுவார்கள். பழைய முடிகளில் இருந்து ஒருவேளை இவர்கள் மாற்றி அமைக்கவும் புதிய முறையில் அவர்களை பயன்படுத்தவும் ஒரு சூழல் ஏற்படலாம், முடிவெடுக்கவும் ஒரு சூழல் ஏற்படலாம். அதற்கு 50 முதல் 200 பக்கத்துக்கான பிரச்சனைக்கான தாள்களில் எழுதி கொடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக நாம் அதில் ஆய்ந்து முடிவெடுத்து அறிவு திறன் மனப்பானையை வளர்த்தல், செய்தி தொடர்புகள் திறன் வளர்த்தல், மேலாண்மையை வளர்த்தல், முறையான மிக முக்கிய அறிவை வளர்த்தல். முறையான மிக முக்கிய அறிவு என்பது ஸ்ட்ராட்டஜிக் ரீசனிங் என்கிறோம். இன்பாஸ்கெட் ட்ரைனிங் என்றால் எழுதப்பட்டவைகளில் மனுக்கள், குறிப்பானைகள், அறிக்கைகளின் மேலாளர்களால் கையாளப்படுவது. இதில் பணியாளர்களுக்கு கையாளும் முறை சொல்லித்தரப்படுகின்றது. குறிப்பானைகள் போன்றவை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது என்பது சொல்லித்தரப்படுகின்றது. பணியாளர்களுக்கு பதில் தரும் முறை சொல்லித்தரப்படுகின்றது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அனுப்பிய பிறகு பணியாளர் தான் பதில்கள் காரணங்களை விளக்குவார். பிறகு ஒருவேளை நமக்கு அந்த பதில்கள் காரணங்கள் வராமலும் இருக்கலாம். பிறகு மேலாளர் மாற்றங்கள் இருந்தால் விளக்குவார். வேறு தபால்கள் கொடுக்கப்பட்டு பயிற்சி தரப்படுகின்றது. சரியான முடிவுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றது. முடிவெடுத்தல் பயிற்சி, அறிவு திறன் மனப்பான்மை பயிற்சி, இதை KSA என்று சொல்கின்றோம். அறிவு திறன் மனப்பான்மை பயிற்சி கொடுத்து அவர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். இதன் மூலம் செய்தி தொடர்புகள், மனித தொடர்புகள் ஏற்படுகின்றன. அலுவலக முறைகள் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. சிக்கல்கள் தீர்வு காணப்படுகின்றன. 6வது முறை ரோல் பிளேயிங். ரோல் பிளேயிங் என்றால் ஒரு குறிப்பிட்ட பங்கை அப்படியே நடித்து காண்பிப்பது, செயல்படுத்தி காண்பிப்பது. இதை ரோல் பிளே என்கின்றோம். சிமுலேஷன் என்றால் ஒரு மாதிரியை, ஒரு விமானம் பறப்பது போன்ற ஒரு மாதிரியை ஒரு அறைக்குள்ளே வைத்து செய்து காண்பிப்பது. இதை நாம் அதுபோல தோற்றமளித்தல் என்கின்றோம். இதில் பங்கு பெறுதலும் நோக்கங்கள், பொறுப்புகள், உணர்வுகள் ஆகியவைகளை அந்த பணியாளர்கள் பெறுகிறார்கள். சூழல்கள் விளக்கப்படுகின்றன. தனிநபர் சந்திக்கும் சிக்கல்கள் கூறப்படுகின்றன. விமானம் பறப்பது போல் செய்தால் அதில் வரக்கூடிய இடர்பாடுகள் என்ன என்பதை பற்றி ஒரு மாதிரி செய்து காண்பிக்கப்படுகின்றது. வேறு உதாரணங்கள் வேலை நிறுத்தம், கருத்து முரண்பாடுகள், 2 கட்சிகள் மோதல் போன்றவைகள் இருந்தால் அவைகள் எப்படி அவைகளை தீர்ப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். விடுமுறை காலம், எப்பொழுது விடுமுறை விடலாம் போன்றவற்றையும் இதில் கணிக்கப்படுகின்றது. இவற்றை பணியாளர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசி தீர்வு காண்கின்றார்கள். இதன் மூலம்
மனித தொடர்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது, முரண்பாடுகள் தீர்க்கப்படுகின்றன, முடிவுகள் கண்டறியப்படுகின்றது. அதன் தனிவனுடைய தனிவனுடைய நடத்தையானது தாக்கத்தை இந்த குழுவின் மேல் ஏற்படுத்தும். பல்வேறு வகையான ரோல் பிளேயும் இருக்கின்றது ஒரு நிறுவனத்தில். மல்டிபிள் ரோல் பிளே, ஒரே சமயத்தில் இறுதியின் ஒரு குழு மற்ற குழுவுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. இதை மல்டிபிள் ரோல் பிளே என்று கூறுகின்றோம். சிங்கிள் ரோல் பிளே, ஒரு குழு ரோல் பிளே செய்யும், மற்றவர்கள் அதை பார்த்து கருத்துக்களை கூறுவர். ஒரு குழுவானது ரோல் பிளே செய்கிறது, அதில் மற்றவர்கள் அதை பார்த்து கருத்துக்களை கூறுவது ஆகும். ரோல் ரொட்டேஷன், ஏற்கனவே கூறியது போல ஒரு தொழிலை மாற்றுவது. பணியாளர்கள் ஒரு செக்ஷனில் இருந்து வேறொரு செக்ஷனுக்கு அதை செய்வார்கள். உதாரணமாக, ஒரு வங்கி அலுவலகத்தில் ஒரு நாள் அக்கௌண்டன்சி, அடுத்த நாள் எஸ்பி அல்லது சேமிப்பு கணக்கு போன்ற வேறு வேறு பணிகளை மாற்றி மாற்றி அவர்கள் செய்து கொள்வார்கள். ஸ்பான்டேனியஸ் ரோல் பிளே, இதில் என்ன நடக்கும் என்றால், ஒருவர் ரோல் பிளே செய்வார், மற்ற பணியாளர்கள் அதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு அவர்கள் முதலில் சந்தித்த நபருடன் உரையாடுவார்கள். ரோல் பிளே ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப் போன்றவைகளும் உள்ளன. ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் என்றால் என்ன என்று பார்ப்போம். அடிப்படை பயிற்சி, மேலாண்மை பயிற்சி வேலையில் வைத்து சொல்லித்தந்தால் அவைகளை ஆன் த ஜாப் ட்ரைனிங் என்று கூறுகின்றோம். அவைகள் தகுதியான சூப்பர்வைசர் மூலமும் பணியை சொல்லித்தரப்படுகின்றது. இதன் மூலமாக பணி நேரமானது வீணாவது இல்லை. பணியை செய்யும் சூழலிலே அந்த பணியாளர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பணி நேரம் வீணாவது இல்லை, செலவு குறைவு. ஆனால் ஒருவேளை விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆன் த ஜாப் ட்ரைனிங் இவ்வாறு கொடுக்கப்படுகின்றது. இயல்பான சூழல் ஆர்வத்தை தூண்டும், தரம், அளவு, முன்னேற்றம் கிடைக்கின்றது. ஒவ்வொரு படிப்படியாக அவர்கள் கற்றுக்கொள்ள முடிகின்றது. கடினமான வேலைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். சிறுக சிறுக அவர்கள் திறன் கூட்டப்படுகின்றது. குறைகளானது சுட்டி காண்பிக்கப்படுகின்றன. குறைகள் எப்பொழுது சுட்டி காண்பிக்கப்படுகின்றதோ அதை நாம் ஃபீட்பேக் என்கின்றோம். ஒவ்வொரு முறை ட்ரைனிங் முடிந்ததும் அவைகள் ஃபீட்பேக் பெறப்படுகின்றது. இதில் கண்காணிப்பானது குறைவு, விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சிறப்பாக செயல்படுவதற்கு பாராட்டுகள் தரப்படுகின்றன. ஜாப் ரொட்டேஷன், வேலை ஒன்றிலிருந்து வேறு வேலைக்கு மாற்றம், வேறு வேறு வேலைகளின் அனுபவம் பெறுதல், வேறு வேலைகளில் அனுபவம் பெறுகின்றார்கள். கோச்சிங், சிறப்பு பயிற்சியானது இந்த பணியாளருக்கு கொடுக்கப்படுகின்றது. இதில் ஃபீட்பேக் அல்லது சஜஷன்ஸ் இவைகளும் கொடுக்கப்படுகின்றன. ஃபீட்பேக் என்றால் என்ன என்பதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். பரிந்துரைகள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதில் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிப்பார்கள். ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், JIT, படிப்படியான பயிற்சியானது வேலையை செய்து காண்பித்தல். இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், பயிற்சியை படிப்படியாக செய்து காண்பித்தல். ஃபீட்பேக் பெறுதல் அல்லது தருதல். டீம் அசைன்மெண்ட்ஸ், உண்மையான நிறுவன பிரச்சனை, குழுவாக வேலை செய்யும் முறை போன்றவைகள் டீம் அசைன்மெண்ட்ஸ். குழு தீர்த்தல், ஒரு உண்மையான பிரச்சனையை கொடுத்து அவைகளை ஒரு குழுவாக இருந்து அவர்கள் தீர்ப்பார்கள். ஓரியன்டேஷன் இன்டர்ன்ஷிப், பயிற்சியாளர்கள் முதலாக வேலைக்கு சேரும்போது பணியாளர்களுக்கு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அப்ரெண்டிஸ், வேறு வகையான பயிற்சிகள் என்ன இருக்கின்றது என்றால் ஓரியன்டேஷன், இன்டர்ன்ஷிப், அப்ரெண்டிஸ்ஷிப், மென்டாரிங் அண்ட் சோ ஆன். இவைகளும் வேறு வகையான பயிற்சிகள் ஆகும். ஆரம்ப பயிற்சி, இந்த பயிற்சி முதிர்ந்த நிலையில் பணியாளருக்கு சொல்லித்தருதல் போன்றவையும் இருக்கின்றன. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் என்பது நிறுவனத்திலே பயிற்சிகள் தராமல் வெளியிலிருந்து வேறு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பல்கலைக்கழகம் அல்லது வேறு இடத்தில் மற்றொரு நிறுவனம் அங்கிருந்து இந்த பயிற்சிகளை சொல்லித் தருவது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் ஆகும். ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்க முடியாத இடங்களில் நாம் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மேற்கொள்கிறோம். இதன் மூலமாக செலவு, விபத்து தவிர்க்கப்படுகின்றது. புதுமைகளை கண்டறிய உதவுகிறது. பயிற்சி காலத்தில் பணியில் இல்லாததால் இந்த நேரமானது வீணானதாக கருதப்படுகிறது. அடுத்து வெஸ்டிபியூல் ட்ரைனிங் என்றால் என்ன என்று பார்க்கப்படுகின்றோம். அதில் உண்மையான ஒரு வேலை அமைப்பை ஏற்படுத்தி
அதன் மூலமாக பயிற்சி தருவது இந்த ஃபைல்ஸ் கருவிகள் கொடுப்பது. இதுதான் வெஸ்டிபியூல் ட்ரைனிங் ஆகும். அதுக்கு பயிற்சிக்கு பின் வேலையில் உபயோகிக்கப்படும். கேஸ் மெத்தட் ஒரு பிரச்சனை எவ்வாறு இருந்தது, அதில் வந்த நபர்கள் யாவை, அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், அவருடைய முடிவு என்னவாக இருந்தது என்பதை பற்றி பார்ப்பது கேஸ் மெத்தட் ஆகும். இதன் மூலமாக ஃபீட்பேக் அல்லது நல்ல அதனுடைய கருத்துக்கள் எடுத்து அடுத்த கேஸுக்கு அடுத்த நிகழ்வுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இன்சிடென்ட் மெத்தட் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அந்த இடத்தில் எவ்வாறு செய்கின்றார்கள் என்பதை இன்சிடென்ட் மெத்தட் என்று கூறுகின்றோம். இதில் பணியாளர்கள் கேள்வி கேட்பார்கள், பின்னர் அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முனைவார்கள். அதன் பின் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. ரோல் பிளேயிங் பங்கு பெறுதல் என்பது சொல்லப்பட்டது. கேஸ் ஸ்டடி இவைகள் அனைத்தும் நாம் பார்த்து விட்டோம். கான்ஃபரன்ஸ் அல்லது டிஸ்கஷன்ஸ், ஒரு கலந்துரையாடல் ஒரு நிறுவனத்தில் கான்ஃபரன்ஸ் மூலமாக சொல்லப்படுகின்றது. அடுத்து ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன், இவைகள் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம், ஏற்கனவே இவைகள் தீர்மானிக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்படுகின்றது. இதை நாம் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்கின்றோம். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங், இதில் கிராஃபிக்ஸ், வீடியோ, ஆடியோ போன்றவை இருக்கும். அடுத்து இ லேர்னிங், வர்ச்சுவல் ரியாலிட்டி ட்ரைனிங் தரப்படுகின்றது. இது 2 வகைப்படும். கஸ்டமைசேஷன் என்று பெயர், 2வது லேர்னர் கண்ட்ரோல். ஆகவே கம்ப்யூட்டர் மூலமாக சிபிடி, இதில் செலவு குறைவு, சிறப்பானது. அடுத்த பாடம் ட்ரைனிங் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ். 1 கான்டாக்ட் டெக்னிக்ஸ், கான்டாக்ட் டெக்னிக்ஸ் அதன் மூலமாக பார்ப்பது புலன்களால் அறியும் மட்டில் அவைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். ப்ராசஸ் டெக்னிக் மூலமாக சேஞ்ச் ஆட்டிடியூட்ஸ், மனப்பான்மை மாற்றம், செல்ஃப் அவேர்னஸ், அந்த நபருடைய சுய வளர்ச்சி, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஒருவருக்கொருவர் அவர் எவ்வாறு தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார். 3வது மிக்சட் டெக்னிக் இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்மிட்டிங் ஃபங்க்ஷன், ஒருவருக்கொருவர் அவைகளை பரிமாற்றம் செய்து கொள்வது. உதாரணம் கான்ஃபரன்ஸ், டிஸ்கஷன், சிமுலேஷன் போன்றவைகள். பாடம் 7 எவ்வாறு நாம் முடிக்கின்றோம் என்றால், இதுவரை நாம் மீனிங், நேச்சர் ஆஃப் ட்ரைனிங் டெவலப்மெண்ட், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் பார்த்து விட்டோம். எஜுகேஷனல் ப்ராசஸ் பார்த்து விட்டோம். அடுத்ததாக இம்பார்ட்டன்ஸ், நீட்ஸ் பார்த்து விட்டோம். இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் போன்றவைகளை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக பாடம் 8 இவைகளில் முக்கியமானவற்றை மட்டும் நாம் தற்பொழுது பார்ப்போம். சரியான வேலை ஆட்களை தேர்வு செய்து விட்டோமா என்பதை உறுதிப்படுத்துவதுதான் இந்த வேலை மதிப்பீடு வளர்ச்சியானது தேவைப்படுகின்றது. நிர்வாகத்திற்கும் நிறுவனத்திற்கும் தேவையானதாக இருக்கிறது என்று அஸ்வத்தப்பா என்ற உளவியலாளர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் நிறுவனம் எடுக்கும் தொழிலாளர்கள் செயலில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன, செயல்முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மாதத்திற்கு ஒரு முறை அளவு தன்மை முறை பொறுத்து செயல்படுத்துதல், தொழிலாளருடைய எண்ணிக்கை, பணம் தேவை போன்றவற்றை இவற்றில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், பணியாளர் தன் திறன் அறிந்து கொள்ளுதல், திறன் குறைகள், முயற்சிகள் மேற்கொள்ளல் போன்றவை பாடம் 8 நாம் தெரிந்து கொள்கின்றோம். தொழிலாளர்கள் தங்களுடைய பங்கு, அதை நிறைவேற்ற முயற்சி செய்தல் போன்றவற்றை தெரிந்து கொள்கின்றோம். 3வதாக தூண்டல்கள், திருப்தி, சுய அறிவு பெறுதல் இந்த பாடத்தில் நாம் படிக்கின்றோம். 4வதாக வேலை சம்பந்தமாக கூறுவது, அதை பற்றி நிவர்த்தி செய்வதை பார்க்கின்றோம். 5வதாக தங்களுடைய விருப்பங்கள், லட்சியங்களை கூறுகிறார்கள். 6வதாக நிறை குறை பணியாளர்கள், பணி அவர்களுக்கு உயர்வு, ஒருவேளை அவர்கள் திறமை இல்லாமல் இருந்தால் பணி இறக்கம், மாறுதல்கள், டிரான்ஸ்ஃபர் போன்றவற்றையும் இந்த பாடத்தில் பார்க்கின்றோம். ஆகவே இவைகளுக்கு பொருத்தமான பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஃபீட்பேக், பணியாளர்களுக்கு ஃபீட்பேக் மூலமாக செயல்திறனானது அதிகரிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பாடத்தில் இந்த மாதிரியான 8 வகையான திறன்களை பற்றி நாம் படித்து இருக்கின்றோம். இவைகள் தான் பாடம் 8. ஆகவே இன்றைய வகுப்பில் பாடம் 7 மற்றும் 8 பாடங்களில் இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி மிக விவரமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வணக்கம்.